ஆடி மாதத்தில் அம்மனை எப்படி வேண்டினாலும் அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த மாதத்தில் பால் குடம் தூக்குறதுல இருந்து அங்க பிரதட்சணம் செய்கிறதுல இருந்து மாவிளக்கு வைப்பது, பொங்கல் வைப்பது உள்ளிட்ட பல வழிபாடுகள் செய்யப்படும். இவற்றை விட ஆடி மாதத்தில் மிக சிறந்த பிரபலமான வழிபாடாக கருதப்படுவது கூழ் படைத்து வழிபடுறது தான். கோவில்களில் மட்டும் இல்லாமல் வீடுகளிலும் கூழ் படைத்து வழிபடுறதுனால அம்மனுடைய அருளை பெறலாம் அப்படின்றது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபடுவது மிக விசேஷமான விழாவாக நடத்தப்படும். ஆடி மாதத்தில் மட்டும் அம்மனுக்கு எதற்காக கூழ் படைத்து வழிபடுறாங்க, இதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது, என்ன காரணத்திற்காக கூழ் அம்மனுக்கு பிடித்த உணவாக சொல்லப்படுது அப்படின்ற காரணத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். ஆடி மாதம் அம்மன் தவம் செஞ்சு வரம் பெற்ற மாதமாக சொல்லப்படுது. சிவனின் அருளை வேண்டி கடும் தவம் புரிந்த பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான், நீ தவம் செய்த இந்த மாதம் உனக்குரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வரமளிச்சாரு. அதனால தான் மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் உலகை ஆளும் ஈசனே அன்னை உமை அம்மைக்குள் அடக்கும் என சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் சிவன் சக்தி இருவரின் சக்தியை கொண்டு அன்னை பராசக்தி உலகை காப்பதாக ஐதீகம். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பால் குடம் எடுக்கிறதும், கூழ் ஊற்றுவது, அலகு குத்துதல், திருவிழா எடுப்பது, அக்னி குண்டம் இறங்குவது போன்ற பல விதமான வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். ஆடி மாதத்தில் கோவில்களில் மட்டும் இல்லாமல் வீடுகளிலும் கூட கூழ் ஊற்றும் வழக்கம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்க அம்மனுக்கு எதற்காக கூழ் மட்டும் இவ்வளோ விசேஷமான உணவாக படைக்கப்படுது? இந்த கூழ் ஊற்றும் பழக்கம் வருவதற்கு 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. அதில் ஒரு விதமான கதை பார்த்திங்கன்னா, தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமதக்னி அப்படின்ற முனிவரின் மீது பொறாமை கொண்ட கார்த்திவீரிய சூரனின் மகன்கள் அவரை கொன்று விடுகிறார்கள். இதனை அறிந்த தீவிர பதிவிரதையும் ஜமதக்னி முனிவரின் மனைவியுமான ரேணுகாதேவி தீமூட்டி உயிர் துறக்க முயன்றாள். பதிவிரதையான ரேணுகா உயிர் இழப்பதை தடுத்து நிறுத்த முயன்ற இந்திரன் மழையாக பொழிந்தான். இருந்தாலும் தீயினால் ரேணுகாதேவியின் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டது. தீயில எரிந்த ஆடை இல்லாத தன்னுடைய உடலை மறைக்கிறதுக்கு அருகில் இருந்த வேப்பிலை காட்டில் இருந்த வேப்பிலைகளை ஆடையாக எடுத்து உடுத்தி கொண்டாள் ரேணுகாதேவி. தன்னுடைய பசி தீர பக்கத்தில் இருந்த கிராமத்திற்கு போய் யாசகம் கேட்டாள். அங்கு இருந்த மக்களோ அவளுக்கு அரிசி, வெல்லம், இளநீர் ஆகியவற்றை உணவாக கொடுத்தாங்க. அதை கொண்டு அவள் கூழ் செய்து சாப்பிட்டாள். ரேணுகா தேவியின் பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் ஆடி மாசத்துல அவள் மாரியம்மன் என்ற பெயர்ல வழிபடுபவள் என்றும், அவள் விரும்பி சாப்பிட்ட கூழ் அவளுக்குரிய உணவாக படைத்து வழிபடப்படும் என வரமளித்ததாக சொல்லப்படுது. கற்பில் சிறந்த பதிவிரதையும் சிறந்த சிவ பக்தியுமான ரேணுகா தேவியே பிற்காலத்தில் மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் வழிபடப்பட்டதாக சொல்லப்படுது. மற்றொரு கதையா பார்த்தீங்கன்னா, அன்னை பராசக்தி உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு உலக உயிர்கள் மீது முத்துக்களாக போடப்பட்டிருக்காங்க. உலக உயிர்களை தொடர்ந்து கடவுள்கள் மீதும் முத்துக்களை போட்டிருக்காங்க. அனைத்து தெய்வங்களின் மீதும் முத்துக்களை போட்ட அம்மன் கடைசியாக யமதர்ம ராஜாவின் மீதும் முத்துக்களை போட்டிருக்காங்க. தேவர்களில் ஒருவனாக இருக்கும் நம்மாலேயே அன்னையின் முத்துக்களை தாங்க முடியவில்லையே, உலக உயிர்கள் எப்படி தாங்குவார்கள் என நினைத்த யமதர்மன் உலக உயிர்களின் இந்த வேதனை தீர அன்னையின் மனதை குளிர்விப்பதே ஒரே வழி என நினைத்து கூழ் படைத்து அன்னையை வழிபட்டார். யமதர்ம ராஜனின் வழிபாட்டில் மகிழ்ந்த அன்னை தனக்குரிய ஆடி மாசத்துல கூழ் படைத்து வழிபட்டால் தான் மனம் மகிழ்ந்து அவர்கள் வேண்டும் வரங்களை தருவதாக வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது. ஆடி மாசத்துல அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு கூழ் தான். அப்படிப்பட்ட கூழை பற்றி நான் படித்த விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.